பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சியின் மூலமாக அவருடைய வார்த்தைகளை தியானித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு நமக்கு உதவி செய்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற ஜீவனுள்ள வார்த்தைகள் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களா? அதோடு இந்த வசனம் நின்று விடவில்லை. மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று என்று சொல்லி வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த மரண இருளின் தேசத்தில் வாழுகிற மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் அவதரித்தார். ஹல்லேலூயா. அதைத்தான் தீர்க்கதரிசி ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். மரண இருளின் தேசத்தில் வாழுகிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம். ஒருவேளை பாவத்திலும் சாபத்திலும் உழந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஐயோ எனக்கு விடுதலை இல்லை என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் நம்மோடும் கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம், உங்க பாவ சாபங்களிலிருந்து நான் உங்களுக்கு விடுதலை தருகிறேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். வெளிச்சத்தின் பாதையில உங்களை நான் நடத்த விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, அதை குறித்து இன்னும் நேர்த்தியாக சங்கீத புத்தகம் 23:4 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது நமக்கு தெரிந்த வசனம் தான். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்போ மரண இருளின் பள்ளத்தாக்கில் ஒருவேளை நீங்க நடந்து கொண்டிருக்கிறீர்களோ, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்த்து, இயேசுவே எனக்கு இறங்கும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்ப்போமையானா அவருடைய கோலும் தடியும் நம்மை தாங்கும், நம்மை தேற்றும், நமக்கு விடுதலை தரும் என்பதை வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது. இன்னும் நேர்த்தியாக ஆண்டவர் இயேசு கிருபையாக சொல்லுகிற ஜீவனுள்ள வார்த்தைகளை பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். He is the light for the entire world. உலகம் முழுவதற்கும் ஆண்டவர் இயேசு ஒளியாகவே இருக்கிறார். இருளில் உள்ள ஜனங்களுக்கு அவர் ஒளியாகவே இருக்கிறார். பாவத்தில் வாழ்கிற மக்களுக்கு கர்த்தர் மீட்பை கொடுக்கும்படியாக விரும்புகிறார். நீங்களும் நானும் நம் அனைவரும் அநேக நேரத்தில் தவறி விடுகிறோம். ஒருவேளை கண்களின் நிச்சயில, மாம்சத்தின் நிச்சயில, ஜீவனத்தின் பெருமையில தவறி விடுகிறோமே. உங்களையும் என்னையும் மீட்டெடுப்பதற்காக, வெளிச்சத்தின் பாதையில நடத்துவதற்காகவே ஆண்டவர் இயேசு இந்த முதலாம் வருகையில பாலகனாக பிறந்தாராம். அந்த பாலகன் இயேசுவை நோக்கி பிரார்த்தனை செய்வோமா? ஆண்டவரே, நானும் எங்கள் குடும்பமும் எங்கள் சபையும் வெளிச்சத்தில் நடக்க விரும்புகிறோம். மரண இருளின் தேசத்துக்குள்ள மாட்டிக்கொள்ளக்கூடாதபடிக்கு விடுதலை பெற விரும்புகிறோம். கேட்போமா? அர்ப்பணிப்போமா? கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில உங்களுடைய சமூகத்தில் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக தேவரீர் நீர் கொடுக்கிற இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இருளானது வேதனை உள்ளது ஆண்டவரே. ஆண்டவரே, பாவ இருள் எங்களுடைய வாழ்க்கையில மரணத்தை கொண்டு வந்து விடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, எங்களுடைய பாவம் மற்றும் சாபத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக, எங்களுக்கு ஒளியை கொடுக்கும்படியாக, வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக, ஜீவ வாழ்க்கையை கொடுக்கும்படியாக, ஜீவ ஒளி எங்கள் வாழ்க்கையில கொடுக்கும்படியாக இந்த உலகத்தில் நீர் அவதரித்தீர் என்பதை வேதத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. வெறுமையாக்குகிறோம். குற்றங்கள், குறைவுகள் எங்கள் வாழ்க்கையில உண்டு ஆண்டவரே. பலவீனங்கள் உண்டு. மீண்டும் மீண்டும் ஆண்டவரே அதே தவறுகளை செய்கிறோம். வேண்டாம் என்று நினைக்கிறோம், ஆனாலும் அதே தவறுகளையே செய்து விடுகிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும். அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரும் மீதும் தேவ கரம் இறங்குகிறது. ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாவத்தில் ஜீவிக்கிற மக்களுக்கு இப்பொழுதே உடைய விடுதலின் கரம் வல்லமையாக இறங்கி விடுதலை கொடுக்கிறபடினால நன்றி ஆண்டவரே. வாலிபர்கள் தொடப்படட்டும் ஆண்டவரே. இணைந்திருக்கிற அத்தனை பேர் விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். வெளிச்சத்தின் பாதையில நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தை தாங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you all.
ஆமென்.